வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி கிராஃப்டில் ஒரு சூப்பரான பூஜை அறைக்கு உள்ள கோலம் போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 11 புள்ளி வச்சுக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒன்றுலேருந்து 11 புள்ளி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போது 11 சென்டராக பிரிச்சுக்கிட்டோம்னா 6வது புள்ளியில் தனியாக பிரியும் இல்லைங்களா? 1 2 3 4 5 இதுதான் வந்து சென்டர் புள்ளி. இதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 புள்ளி இருக்கும். நான் விரல் வச்சுருக்கிறதுலேருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5, இந்த சைட் பார்த்தா 5 இருக்கும். இப்போ இதுதான் சென்ட்ரு புள்ளி. இப்போ இந்த சென்ட்ரு புள்ளியிலேருந்து இந்த சைடு ஒரு ரைட் சைடில் ஒரு 5 புள்ளி வச்சுக்கிறோம். அதில் லெஃப்ட் சைடில் ஒரு 5, ஒரு ப்ளஸ் மாதிரி கிடச்சிருச்சிங்களா? இப்போது இந்த கிராஸில் ஒரு 5 5 வைக்க போகிறோம். இந்த சென்ட்ரு புள்ளியிலேருந்து இந்த கிராஸில் ஒரு 5, அது மாதிரி இந்த கிராஸில் ஒரு 5, 2 3 4 5, அப்புறம் இந்த கிராஸில் ஒரு 5, 1 2 3 4 5, அதுபோல் இந்த கிராஸில் 1 2 3 4 5. இப்போது இதை பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டில் ப்ளஸ் மாதிரி இன்ட்டு ரெண்டுமே சேர்த்து கிடச்சி வச்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஈவனாக பார்த்திங்கன்னா 5 5 இருக்கும். இதுதான் சென்ட்ரு புள்ளி. இதுலேருந்து 5, இது 5, இது 5, இதில் 5, இது 5, இது 5 5 5 இருக்கு இல்லைங்களா? இப்போது நம்ம கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். 1 3 5 2 4. மறுபடியும் சொல்கிறேன். 1 3 5 2 4. இதை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோலம் போட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இந்த 3 கட்டத்தில் இதான் ஃபஸ்ட்டு புள்ளி. அதில் சென்டரில் உள்ள புள்ளியை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 3 5 சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் அந்த ஃபஸ்ட்டு புள்ளி. இதில் நீங்கள் எதுலேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ இது 1, ஃபஸ்ட்டு இதில் 1ல் ஆரம்பித்து அடுத்த வரியில் 3, அதுக்கு அடுத்த வரிக்கு 5க்கு கொண்டு போகணும். 1 3 5. ஃபஸ்ட்டு புள்ளி ஒரு இதில் 1ல் ஆரம்பித்து அடுத்த புள்ளியில் 3, அதுக்கு அடுத்த வரி உள்ள புள்ளியில் 5ஆவதுக்கு கொண்டு போகிறோம். அடுத்தது என்ன சொன்னால் 2 4 சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இந்த இதில் வந்து 2, அடுத்தது 4, இந்த இதுக்கு 4க்கு கொண்டு வந்துடணும். இப்போ எகைன் 1 3 5. அப்போ இந்த வரியில் இது 1ஆவது புள்ளி, 1க்கு போயிடுச்சு. அடுத்தது 3 எங்கே இருக்குது? இதோ இருக்குது. 3 5. அதை ஜாயின் பண்ணி ஒரு கவ் போட்டியாச்சு. அடுத்தது 2 4. இப்போ இதுலேருந்து அடுத்த லைனுக்குள்ளே 2க்கு வந்துடும். 4, அடுத்த ரோவில் 1, அடுத்தது 3 5 2 4, அடுத்தது 1 3 5, அடுத்தது 2 4 1 3 5, 1 3 5 ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது 2 2 4, அடுத்தது 1 3 5, அடுத்தது 2
4 1 3 5. இந்த பார்த்தீங்களா 1 3 5. அடுத்தது 2 4 1 3 5. அடுத்தது 2 4. மறுபடியும் என்னென்னா ஒன்றுக்கு வந்துடும், இந்த 1வது புள்ளியில் ஜாயின் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோலம் நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இது என்னென்னா இந்த 1 3 5. 1ங்கிறது முதல் வரிசையில் 1ல் ஆரம்பிக்கணும், அடுத்த வரிசையில் 3வதுல போடணும், அதுக்கு அடுத்ததில் 5வதுல போடணும், அடுத்தது 2வது புள்ளியில் ஜாயின் பண்ணணும், அடுத்தது 4வது புள்ளியில் முடிக்கணும். திரும்பி எகைன் 1 3 5, திரும்பி மறுபடி 2 4. இப்படி ஞாபகம் வச்சுட்டு போட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஹிருதய கமலம் அப்படின்னு பேர். ஹிருதய கமல கோலம். ஹிருதய கமல கோலம் இது ரொம்ப விசேஷமானது. நம்ம பூஜை அறையில் போட்டு இது கால் மிதிக்கக்கூடாது, இது தொடப்பம் போட்டு வாரக்கூடாது, வாரி அள்ளக்கூடாது. நல்லா இதுக்குன்னு ஒரு தனியாக காட்டன் துணி வச்சு அதில் தான் இதை அள்ளணுங்க. நம்ம கால் மிதிப்படவே கூடாது. ரொம்ப விசேஷமான கோலம் இது. நீங்களே இதை வீட்டில் போடுங்க. இப்போ இதில் இஹ் ரு த ய க ம ல இம். இப்போ இது ஹிருதய கமலம். ஹிருதய கமலம்னு பேர். இந்த கோலத்தை உங்கள் பூஜை அறையில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப விசேஷமான கோலம் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி போட்டு வீடை அழகாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.